ஒரு நல்ல லேஅவுட் ப்ரொமோட்டர் கிட்டேருந்து வாங்குறதா இருந்தாலும் இல்லை வந்து ஒரு நல்ல கிரேட் ஏ பில்டர் கிட்டேருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா இருந்தாலும் லீகல் ஓரளவுக்கு would be taken care of. அசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒன் இம்பார்ட்டண்ட் ஒரு சிம்பிள் வே இஸ் அவங்களோட பழைய ப்ராஜெக்ட் போய் பாருங்கள். ஒரு ஏக்கரில் வந்து அவங்க பிளாட் பண்ணி போட்டாங்கன்னா ஒரு 12-13 கிரவுண்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பிளாட் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கும்போது ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வாங்கும்போது வந்து இன்றைக்கி வந்து எந்த ஒரு லேஅவுட்டோ எந்த ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டோ ரேரா அப்ரூவல் இல்லாமல் மார்க்கெட் பண்ண முடியாது. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது லீகலாக வந்து பிரச்சனைகள் வரும்போது நான் அந்த அமைப்பை தொடர்பு கொண்டா அவங்க நமக்கு பிரச்சனை சரி செஞ்சு தருவாங்களா? மேஜிக் 20 தமிழர்களுக்கு வணக்கம். மேஜிக் வெல்த் சீரீஸில் நம்ம வந்து வெல்த் கிரியேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பற்றி ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் முகமது முனீர் அவர்கள்ட்ட நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு சில கேள்விகளோட நம்ம வந்திருக்கோம். அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் விஜய். சார், அப்போது நான் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி இருந்துச்சு, ரியல் எஸ்டேட்டில் கவனிக்க வேண்டிய 10 விஷயங்கள் அப்படின்னு. ஆனால் அதுக்கு நீங்கள் போன வீடியோலேயே ரொம்ப தெளிவாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பட்ஜெட் என்ன, எந்த ஏரியாவில் இருக்கீங்க, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு புதுசாக என்ன சந்தேகம் வந்துருக்குன்னா, நான் ஒரு இடத்துக்கு வந்து நான் வந்து வீடு வாங்க போகிறேன் இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறேனாலே அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா எனக்கு ஒரு 5 சொன்னீங்க. ஏன்னா போன வீடியோவில் நான் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எனக்கு என்னென்னு கிடச்சிருச்சு. அவாய்ட் பண்ண வேண்டிய என்ன விஷயங்கிறதும் அவசியம் இல்லையா? அது ஒரு 5 விஷயங்கள் ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ப்ராப்பர்ட்டியோட லீகல். ஓகேங்களா? இப்போ ஒரு பிளாட் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டியோட லீகல் இஷ்யூஸ் எதனா இருக்கா, எஸ்பெஷலி பிளாட் வாங்கும்போது. ஓகே, இண்டிபெண்ட்டாக ஒரு லேண்ட் ஓனர்கிட்ட லேண்ட் வாங்குறது தான் ரொம்ப முக்கியமாகவே பார்க்கணும். ஒரு லேஅவுட்டில் இருந்து வாங்குறீங்கனாலும் அப்படியா இருந்தாலும் பார்க்கணும். பட் லேஅவுட்டாக ஒரு ப்ரொமோட்டர்கிட்டேருந்து ஒரு லேஅவுட்டை, எஸ்பெஷலி ஒரு நல்ல லேஅவுட் ப்ரொமோட்டர்கிட்டேருந்து வாங்குறதா இருந்தாலும் இல்லை வந்து ஒரு நல்ல கிரேட் ஏ பில்டர்கிட்டேருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா இருந்தாலும் லீகல் ஓரளவுக்கு would be taken care of. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி அவங்க பார்த்து, ஏன்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமரை போய் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ அந்த பில்டர் வந்து அந்த பெரிய லேண்டை வாங்கியிருப்பாங்க. சரி, ஒரு 1 ஏக்கர் லேண்டை வாங்கிட்டு அதில் ஒரு 100 அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்கன்னா அந்த 1 ஏக்கர் லேண்டை அவங்க வாங்கும்போதே வந்து மல்டிபிள் லீகல் டியூ டிலிஜென்ஸோட தான் லீகலாக பார்த்துட்டு தான் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் டிப்பிக்கலி ஒரு பில்டர் லேண்ட் வாங்குறதுக்கு அவங்க ஃபண்டிங் எடுத்துகிட்டு தான் வாங்குவாங்க. ஸோ ஒரு பேங்க், ஒரு NBFC கிட்டேருந்து காசு வாங்கிட்டு தான் வந்து அந்த லேண்டை வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேங்க்கோ NBFCயோ இல்லை ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டோ அந்த லேண்டோட லீகல் டியூ டிலிஜென்ஸ் பார்த்துட்டு தான் அந்த பர்ச்சேஸே நடக்கும். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு லீகல் கிளியராக இருக்கும்ன்றது. ஸோ ஃபஸ்ட்டு லீகல் கிளியராக இருக்கான்றது பார்க்கணும். ஓகே, செகண்டு வந்து நீங்கள் வாங்குகிற ஒரு பில்டர், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா அந்த பில்டரோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும். ஓகே, அவங்க வந்து டயத்துக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்களா? ஓகே, அவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் போய் பாருங்கள். ஓகே, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வாங்குறீங்கன்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் அசஸ் பண்ணணும். ஓகே, அசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒன் இம்பார்ட்டண்ட் ஒரு சிம்பிள் வே இஸ் அவங்களோட பழைய ப்ராஜெக்ட் போய் பாருங்கள். பழைய ப்ராஜெக்ட் போய் ஒரு ஈவினிங் டைம்லாம் போனீங்கன்னா அங்கே பார்க்கில் நிறைய பேர் பார்க்கலாம். எல்லாம் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது சார் எல்லாம் கேட்டிங்கன்னா வந்து ஒரு 10-15 நிமிஷம் டியூ டிலிஜென்ஸ் பேசினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பில்டர் வந்து குவாலிட்டியாக கொடுக்குறாங்களா இல்லை. ஏன்னா why this is important is any building can look very good when it is new. புதுசாக இருக்கும்போது எந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், பலபலன்னு இருக்கும். ஓகே, ஆனால் ஒரு 4-5 வருஷம் 10 வருஷம் கழிக்கும் போது தான் அதில் வந்து என்னென்ன லீக்கேஜ் இஷ்யூ இருக்குது, வேறு என்னெல்லாம் இஷ்யூ இருக்குன்றது வெளியே, ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ அதெல்லாம் இருக்கான்றதெல்லாம் வெளியில் வரும். ஸோ உங்களுக்கு அந்த பில்டரோட பழைய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா வந்து அவர் நல்லா குவாலிட்டியாக டெலிவரி பண்ணுறாங்களான்றது தெரிஞ்சிடும். ஓகே, அண்ட் அவங்களோட பழைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அவங்கள டயத்துக்கு டெலிவரி பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான டியூ டிலிஜென்ஸ் நம்ம பண்ணி தான் எடுக்கணும். இப்போ ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த இடம் வந்து காலையில் எப்படி இருக்குது, ஓகே, நைட் டைமில் எப்படி இருக்குது, அந்த ஏரியா பொதுவாக எப்படி இருக்குது, அந்த ஏரியாவோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, அந்த ஏரியா வந்து தண்ணி எப்படி இருக்குது, ஓகே, கிரவுண்ட் வாட்டர் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா எந்த அளவு குடிநீரா இல்லை தண்ணிக்காக என்ன பண்ணுறாங்க, ஓகே, இல்லை மழை பெய்யும் போது அந்த இடம் வந்து தண்ணி நிற்குமா, இதெல்லாம் வந்து நம்ம
அங்கே ஃபிசிக்கலி போய் அசஸ் பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் பண்ணாலே ஓரளவுக்கு போதுமானது. நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நம்ம தனியாக ஒரு இடத்த போய் வாங்குறதோட ப்ரொமோட்டர்ஸ் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை நீங்கள் ஈஸியாக ஏமாற்றிடலாம். அப்போ நான் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா ஒரு ப்ரொமோட்டர் தான் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்குமோ? ஏன்னா நிலத்தில் லீகலாக ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட போய் சூஸ் பண்ணால் அவங்ககிட்ட போய் வாங்கும்போது அவன் ஆல்ரெடி லீகலாக எல்லாத்தையும் பார்த்து வச்சிருப்பான். ஸோ நான் ஒரு சேஃபான பெட் எடுக்கலாம் அப்படின்ற முடிவு கரெக்டு தானே? நீங்கள் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு. இல்லை, கரெக்டு தான். அதாவது இப்போ ஒரு லேஅவுட் ப்ரொமோட்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பிளாட் வாங்குறீங்க. ஓகே, ஒரு ஏக்கரில் வந்து அவங்க பிளாட் பண்ணி போட்டாங்கன்னா ஒரு 12-13 கிரவுண்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பிளாட் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கும்போது ஒன்று அது நான் சொன்ன மாதிரி ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டெல்லாம் லீகல் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி தான் ஃபண்டிங் ஏஜென்சிஸ் அதுக்கு ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இதுக்கு அப்ரூவல் எடுத்திருப்பாங்க. ஓகே, அது லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதை பொறுத்து சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சிஎம்டிஓ ஒரு டிடிசிபி அப்ரூவல் எடுத்திருப்பாங்க. அதுக்கு ரேரா அப்ரூவல் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரேராலாம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான முன்னேற்றம் டெவலப்மெண்ட் ஒரு லாஸ்ட் 2017 இருந்து ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஓகே, அது வந்து ஒரு கஸ்டமர் சென்ட்ரிக்காக எல்லா பில்டர்ஸும் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுன்றதுக்காக நேஷனல் லெவலில் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ட்ரிபியூனல் அமைப்பு. ஸோ இது எல்லாமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வாங்கும்போது வந்து இன்றைக்கி வந்து எந்த ஒரு லேஅவுட்டோ எந்த ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டோ ரேரா அப்ரூவல் இல்லாமல் மார்க்கெட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட வாங்குறதோட ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட இருந்து வாங்குறது தான் எனி டே ஃபார் அ ரெகுலர் பர்சன் சேஃப். நான் ஆனால் இப்போ இந்த ரேரான்ற வார்த்தையே ரேரா அப்ரூவ்ன்றதே புதுசாக கேள்விப்படுறேன். எப்பவும் விளம்பரங்களை பார்க்கும்போது சிஎம்டிஓ அப்ரூவ் தானே சொல்கிறாங்க. ரேரா அப்ரூவ்ன்றதை நான் பார்க்கணும்னா நான் இதை எப்படி பார்க்குறது? அவங்க கிட்ட கேட்டாலும் இல்லை, ஆக்சுவலாக எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் இப்போ வந்து மேண்டேட்ரியாக ரேரா நம்பர் இல்லாமல் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண முடியாது. ஓகேங்களா, நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் சிஎம்டிஏ நம்பர் அப்ரூவல் நம்பர் கூடிய ரேரா நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதை வச்சு நான் அது அப்ரூவ்டா இல்லையான்றது எங்கே போய் செக் பண்ணுறது? எப்படி செக் பண்ணுறது? ரேரா வெப்சைட்லேயே போய் செக் பண்ணலாம். ஓகே, வெப்சைட் இருக்குது, டிஎன் ரேரான்ற ஒரு வெப்சைட்டே இருக்குது, அதிலே போய் செக் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது லீகலாக வந்து பிரச்சனைகள் வரும்போது நான் அந்த அமைப்பை தொடர்பு கொண்டா அவங்க நமக்கு பிரச்சனை சரி செஞ்சு தருவாங்களா, இல்லை நஷ்டஈடுகள் பெற்று தருவாங்களா? அந்த அமைப்பு எனக்கு எப்படி உதவும்? என்ன மாதிரி லீகல் இஷ்யூஸ் வரும்? இப்போ ரேரா வந்து இஸ் அ ட்ரிபியூனல் விச் வில் மானிட்டர் தி ப்ரோக்ரஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஓகே, ஒரு பில்டர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்கும்போது இந்த டேட்டுக்குள்ளே நான் அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுப்பேன்ட்டு ரேரா ட்ரிபியூனல் ரேரால ஒரு டேட்டு கொடுத்து தான் வந்து டிக்ளேர் பண்ணி தான் ப்ராஜெக்ட் பண்ணணும். இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனி டிலே, அந்த அவங்க சொன்ன டேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து அந்த டேட்டை ரிவைஸ் பண்ணணும் அவங்க ரேரா கிட்ட போயிட்டு. ஸோ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக கேட்குறதோட there is a bigger authority holding the builder responsible for any delay. But ரேராவுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் பெற்று தரப்போனா? எனக்கு கொஞ்சம் தரவே இல்லை, எனக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டிலே பண்ணிட்டாங்களே வச்சுக்கோங்க. நான் ரேராவை அப்ரோச் பண்ணுறேன், ஒரு சினாரியோவா அங்கே என்ன தீர்ப்பு வரும்? ரேரா வந்து they will take responsibility of they will question the builder what is happening, why it is happening. அதுக்கு வந்து ரேரா being a very powerful authority, the builder will ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் கேட்குறதோட ஒரு மோர் கமிட்டடான பதில் வந்து பில்டர் சைட்லேருந்து ரேராக்கு கண்டிப்பாக போகும். அதுக்கான ரெசல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ரேரா வந்து 2017 இருக்குது. ஸோ 2017 முன்னாடி ஒரு கன்சியூமருக்கு இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இருக்குது. அப்போ நான் போய் யாரை கேட்குறதுனே தெரியாது. யாரை கேட்குறதுன்றது இன்னைக்கு வந்து யூ கேன் டிஎன் ரேராவில் போயிட்டு நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லலாம். அந்த ட்ரிபியூனலை வந்து உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? இல்லை இப்போ ஏன்னா நிறைய பேர் சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை சென்னையில் விடுவாங்க, ஹைதராபாத்தில் வாங்குவாங்க, அந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ரேரா வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற ஒரு விஷயம். இப்போ டிஎன் ரேரான்றது தமிழ்நாடு ரேரா, அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு மகாரேரான்றது எல்லா மாநிலத்திலையும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ரோல் அவுட் பண்ணாங்க. பட் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் 2017 ரோல் அவுட் பண்ணாங்க. நான் தான் என்ன விஷயம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்க வந்தேன். ஆனால் இப்போ ரேரா அப்படின்ற ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறேன். ஆடியன்ஸுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி விஜய். தேங்க்யூ.